புதிய தலைவர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் கிட்டத்தட்ட 1,20,000 ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து வேலை நிறுத்தத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதாவது அவங்க வந்து இந்த ஆட்டோ கட்டணத்தை உயர்த்தணும், அதே மாதிரி பைக் டாக்ஸியை வந்து பேன் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டே வந்து ஆட்டோ டிரைவர்ஸுக்குன்னு சொல்லி ஒரு தனி ஆப்பை வந்து கொண்டு வரணும் அப்படின்ற பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு இன்னைக்கு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதை குறித்து வந்து நம்ம ஆட்டோ ஓட்டுநர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க போகலாம். நான் ஃபஸ்ட்டு வருஷம் வண்டி வாங்கின புதுசில் ஓட்டும்போது 20 ரூபா ஒரு கிலோமீட்டருக்குன்னு வந்து அப்போ கொடுத்துருந்தாங்க. அந்த வருஷம் எங்களுக்கு ஒன்றும் ஆட்டோ போனதே தெரியல. நல்லா ஓடிச்சு. ஒரு ஓகே, நம்ம ஆட்டோ ஓட்டுறது நல்லா இருக்குது, நம்ம வச்சு பசங்களை பார்த்துக்கலாம், வாடகை கட்டலாம், அப்புறம் வந்து ஆட்டோ டியூலாம் கட்டிக்கலான்னு போயிருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப டவுன் ஆகிடுச்சு எல்லாம். ஒரு கிலோமீட்டருக்கு 12 ரூபா, 11 ரூபா, 8 ரூபான்னு கூட போட்டாங்க. ஒரு கிலோ கேஸே வந்து 100 ரூபா விற்கிது. நான் 1 கிலோ கேஸ் போட்டு அது போகிறதே வேஸ்ட்டு. நான் அது போகலாம், நம்ம போனாலும் நம்ம வீட்டு வாடகை கட்ட முடியாது, பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, வண்டி டியூவும் கட்டணும். நம்ம எல்லாத்தையுமே பார்த்து தான் நம்ம வந்து ஆட்டோ எடுத்து நம்ம ஓட்டுறோம். அந்த 8 ரூபா 10 ரூபா வண்டி செலவு பார்க்குறதுக்கு, மெயின்டெனன்ஸ் பார்க்குறது, அப்போ கேஸ் போகிறதுக்கு இதுக்கே போயிடுச்சுன்னா நாங்கள் எப்படி பசங்களை படிக்க வைக்கிறது, ஃபீஸ் கட்டுறது, வாடகை கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ 12 வருஷம் முன்னாடி போட்ட ரேட்டு, அன்றைக்கி வந்து பெட்ரோல் கேஸ் எல்லாம் என்ன ரேட்டு விற்றுது, இப்போ என்ன ரேட்டுக்கு, அன்றைக்கி ஒவ்வொருத்தர் மாதம் சம்பளம் எவ்வளோ வாங்கினாங்க, இப்போ எவ்வளோ வாங்குறாங்க, அன்றைக்கி அவங்களோட வருமானம் என்ன, இன்றைக்கி எங்களோட வருமானம் என்ன, அன்றைக்கி 12 வருஷம் முன்னாடி உள்ள வருமானம் தான் இப்போவும் எங்களுக்கு கிடைக்குது. இல்லை, 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது தான் அப்படியே தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. எந்த ஒரு இது வந்தாலும் ஆட்சி மாறினாலும் அதுக்கு கண்டுக்கவும் மாட்டுறாங்களே. ஓலா ஊபர் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஒரு 10 கிலோமீட்டருக்கு 136 ரூபா, 130 ரூபா அப்படி தான் பண்ணுறாங்க. சரி, கஸ்டமர் இதுக்கு முன்னாடி போயிருக்காங்க இல்லையா, அதனால் கஸ்டமர்கிட்டயே எங்கே இவ்வளோ கம்மியாக போட்டிருக்காங்க, நீங்கள் 20 ரூபா மேனிக்கு 200 ரூபா கொடுங்க, ஓகே எங்களுக்கு போதுன்னாலும் அதெல்லாம் முடியாது. எங்களுக்கு ஆப்பில் என்ன காமிக்குதோ அதை தான் நாங்கள் கொடுப்போம். ஆனால் ஆப்புக்காரன் வந்து எங்களுக்கு சம்பளம் கொடுக்கல இல்லையா, அவன் சம்பளம் கொடுத்தானா நீங்கள் ஓகே நீ 10 ரூபா கூட கொடு, நான் வரேன். ஆனால் அவங்க சம்பளம் கொடுக்கல. எங்களாண்ட தான் நாங்கள் 36 ரூபா காமிச்சானா அது 6 ரூபா பிடிச்சின்னு 30 ரூபா தான் போடுவோம் எங்களுக்கு. அது ஒரு சவாரிக்கும். அதனால எங்களுக்கு அந்த ஆப்பு கொடுத்த ஒரு பிரயோஜனமா கிடையாது. இதே ராபிடோ ஒவ்வொரு ஓலாலாம் இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு ரேட்டு போட்டுருந்தாங்க. இன்றைக்கி வந்து அதே 12 கவர்மெண்ட் ரேட்டு தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. என்ன காரணம்னு கேட்டால், முன்னாடி வந்து ஒவ்வொரு ரைடுக்கும் கமிஷன்ட்டு ஒரு 50 ரூபா 60 ரூபான்னு எடுத்தாங்க. இப்போ அந்த கமிஷன்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. அதனால் அவங்கள ரேட்டு கம்மி பண்ணிட்டாங்க. கம்மி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இது ஒரு நாள் டெய்லி ஒரு நாளைக்கு மட்டும் முன்னாடி வந்து கஸ்டமர்கிட்ட வாங்கி கொடுத்தோம், இப்போ டிரைவருக்கு தான் கொடுக்கணும். ராபிடோக்கு எடுத்துனா 29 ரூபா, ஊபருக்கு 25 ரூபா நாங்கள் கட்டணும், ஓலாவுக்கு 19 ரூபா ஒரு நாளைக்கு. நீ எவ்வளோ சவாரிலாம் ஓட்டலாம். ஆனால் ரேட்டை பார்த்து அந்த 12 ரூபா ரேட்டு தான் கொடுக்குறாங்க. இன்னும் நார்மலாகவே மீட்ரு கட்டணத்தை விட ஓலா ஊபர் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. 10 ரூபா இல்லை 11 ரூபா அப்படி தான் கொடுக்குறாங்க. லாங்குக்கெல்லாம் கிட்டே இருக்கும்போது சில டைம் மட்டும்தான் நல்லா கொடுக்குறாங்க. ஸோ மீட்ரு இது ஓட்டினாலே நல்லா இருக்கும். என்ன ஒன்றா அது இன்னும் கொஞ்சம் ஏற்றணும். இப்போ ஆட்டோ சங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு 18 ரூபா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவே கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு டைம் டேபிளே மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை எங்களுக்கு கொடுத்தாலே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எல்லாருக்குமே. மாதிரியெல்லாம் இப்போ கிடையாது. ஓலா ஊபர் வந்ததுலேருந்தே ரொம்ப அடி வாங்கிருச்சு. நிறைய பேர் இந்த தொழிலெல்லாம் விட்டுட்டெல்லாம் போயிருக்காங்க. ஸோ நானே வந்து பார்த்திங்கன்னா இப்போது படிச்சுக்கிட்டே தான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன். ஒரு வருஷமாக நல்லா போச்சு. இது 2வது வருஷம். ரொம்ப டல், வெறும் கடன். ஸோ முடிச்சுட்டு ஒழுங்காக கம்பெனி பக்கம் ஓடிடலாமா அப்படின்ற ஒரு இது எனக்கு இருக்குது. இல்லை, முதல்ல இதுவாக இருந்தது. இப்போ ரொம்ப ஒருத்தர் போட்டி போட்டு ரொம்ப பண்ணிட்டானோ சரியில்லை. ஆமாம், ரொம்ப கம்ப்ளைண்ட் ஆகுது. ரொம்ப சார்ஜஸ் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு மீட்ரு கட்டணத்தோட தான் கம்மியாக தான் வருது. இது ரொம்ப கம்மியாக வருது. ஓகே, மீட்டரே இப்போ ஆமாம், மீட்டரே நார்மலாக இருக்கலாம், போட்டு ஓட்டிடலாம்ல, அந்த மாதிரி இருக்குது. ஆரம்பத்தில் தான் ஆட்டோன்றனாலே ஒரு இதுவாக இருந்தது இல்லை, ரொம்ப இது பண்ணுவாங்க, அதிகமாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இவங்க வந்து கொஞ்சம் சரி பண்ணாங்க. ஓலா ஓட்டுறோம், எங்கள் ஆளுங்க மீட்ரு போட்டு ஓட்டல. ஸ்டார்டிங்கில் அவங்க ஓட்டிதாங்கன்னா இந்த ஓலா வந்துருக்க மாட்டாங்க. சரி, வந்த பிறகு கூட நான் ஓட்டுற வண்டி. இப்போ ஓலா ஊபர் வந்து அதே பைக் ஓட்டுட்டான். இந்த பைக்கால் வந்து ஒரு சிங்கிள் நம்பர் வந்து ஆட்டோ வர்றது கிடையாது. எங்களுக்கு டோட்டல் லாஸ் ஆகிடுச்சு. 2வது நான் வந்து இங்கே வருஷம் ரிசீவ் பண்ணுறோம், இன்சூரன்ஸ் கட்டுறோம். அந்த பைக் டாக்ஸி வந்து யாரும் ரிசீவ் பண்ணுறது கிடையாது, அப்படியே சேல்ஸ் பண்ணுறாங்க. அதனால் யார் லாபம்
சொல்லுங்கள், எங்களுக்கு ஃபுல் லாஸ். அந்த பைக் ஓட்டுறான் பார்த்தீங்களா, 10,000 பைக் பழைய பைக் வாங்குறான், அவன் போன சம்பாதிச்சா ஒரு வாரம் சம்பாதிச்சிட்றான். இது ஸ்ட்ரைக் அறிவிச்சு இப்போ தான் சமயத்தில் ஒரு நம்ம நேற்று தான் தெரியும். அது இந்த கோரிக்கை வந்து கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. கவர்மெண்ட் நல்ல ஒரு முடிவு எடுத்தால் நல்லா இருக்கும். அந்த நம்ம யாத்திரை வந்து கொஞ்சம் பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. நான் ஒரு ஏரியாவில் போகிறேன்னா அந்த ஏரியாவில் ஒரு 10 பேர் தான் புக் பண்ணுறாங்க, மீதி பேருக்கு தெரியாது. அந்த இடத்துல வந்து ஓலா ஊபர் தான் அடிக்குது. அந்த நம்ம யாத்திரை வந்து 10 பேருக்கு அடிக்கும் போது மீதி 10 பேருக்கு இல்லை இல்லையா, ரொம்ப நிறைய பேருக்கு ரீச் ஆகலை நம்ம யாத்திரை. அது வந்து நான் அரசாங்கத்தால் இல்லை, இதே நம்மள மாதிரி ஆள் தான் அது செய்திருக்காங்க. அது ஓரளவுக்கு நியாயமான ரேட்டாக இருக்குது. அது கவர்மெண்ட் இப்போ கிடையாது. அது டாக்ஸியை பேன் பண்ணுன்றது ரொம்ப நாளாவே சொல்லிட்டு வராங்க. இந்த வாட்டியுமே அது கோரிக்கை. அது சேஃப்டி இல்லை, இருந்தாலும் அது யூஸ் பண்ணுறாங்க. ஏற்கனவே ஒரு லேடி வேற இறந்து போச்சுன்னு தெரியுமா அவங்களுக்கு. அதனால் அது சேஃப்டியில் தான் இருந்தாலும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னா ஒன்றும் புரியல. அது கவர்மெண்ட் எதுவும் கண்டுக்காம தான் இருக்குது அதையும். அதனாலேயே இதில் கொஞ்சம் ஓட்டம் கம்மி தான். பைக்கில் போகிறாங்க, ஒரு பாதுகாப்பு இல்லாமல் தான் போகிறாங்க. அவங்களுக்கு எதுனா ஒன்றுன்னு சொன்னால் அதனால் யாருக்கு நஷ்டம்? போகிறவங்களுக்கும் நஷ்டம். அதனால் கிடைக்க போகிறது ஒன்றும் கிடையாது. இது ஆட்டோ வந்து சேஃப்டி. ஏதோ ஒன்று ஆனாலும் கூட நாங்கள் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கோம். இப்போ ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சு வர்றவங்க இப்போ கஸ்டமருக்கு எதானாலும் சரி, டிரைவருக்கோ இல்லை வண்டிக்கு எதுக்கு இருந்தாலும் கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் பைக்கில் போகிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதனால நஷ்டம் தானே உங்களுக்கு. அதை புரிஞ்சிக்காமல் இன்னமும் பைக்கில் புக் பண்ணி போய்கின்னு இருக்காங்க. அதை பேன் பண்ணணும். 2 months முன்னாடி கூட ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்து என்னன்னு சொன்னாங்கனாக்கா, பைக் டாக்ஸி இருக்கிறதுனால தான் ஆட்டோ அடிப்படுது, ஸோ அது வந்து இது பண்ணிடுன்னு சொன்னதுக்கு ஒரேடியாக நிறுத்த முடியாது, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிடலாம். இந்த ஹெல்மெட் போடலை, இந்த ஓவர் ஸ்பீடு, ஸோ இந்த இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும்போது ஓகே அந்த கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம், அதோடைய லைசன்ஸை கட் பண்ணிடலாம். ஸோ அவங்க இதுக்கப்புறம் பைக் டாக்ஸி ஓட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. மீட்டர் கட்டணம் உயர்த்தினா எங்களுக்கு நல்லது தான். எல்லாருமே கரெக்டாக எல்லா மீட்டர் போகும். போகிற ஆட்டோலாம் கூட கை போட்டு இந்த மீட்டர் தான் நம்ம வாமான்னு இருப்பாங்க. இப்போ பார்த்தா எனக்கு போகிற ஆட்டோலாம் விட்டுட்டு எனக்கு ஆப்பு மூலியமாக தான் நான் புக் பண்ணுறேன். எல்லாமே ஆப்பு மூலியமாக. நான் இப்போ வந்து ஆப்பு புக் பண்ணுறாங்க, நானும் எடுக்கிறேன். ஆனால் 2 கிலோமீட்ரு 1.5 கிலோமீட்ரு நான் 1.5 கிலோமீட்ரு போய் தான் அவங்களை பிக்கப் பண்ணணும். போகிறதும் கணக்கு இருக்கு. அது அவங்க எடுத்துக்க மாட்டாங்க ஆப்பில். அவங்க எங்கேருந்து எங்கே போகிறாங்க? எங்கேருந்து அந்த 1 கிலோமீட்டருந்து 1.5 கிலோமீட்டருக்கு போகிறாங்க பற்றி அதை மட்டும் தான் எடுத்துப்பாங்க. நான் 1.5 கிலோமீட்டர் வந்தேன், நான் அந்த கிலோமீட்டருக்கு ஒரு 20 ரூபா போட்டு கொடுங்க. அதெல்லாம் முடியாதுங்க. நான் ஆப்பில் என்ன காமிக்குதோ அதை தான் கொடுப்பேன். அதை தான் சொல்லுவாங்க. இந்த ஆட்டோக்குன்னு தனியாக ஒரு ஆப்பு கொடுத்தா எல்லாருக்குமே நல்லது தான். ஆப்பு கொடுத்தாங்கன்னா எல்லாருமே அதே ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்னா இப்போது ஓலா, ஊபர், ரேபிடோ அப்படின்னு நிறைய ஆப் இருக்குது. கஸ்டமர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆப்பில் புக் பண்ணிடுறாங்க, ஸோ அதை விட கம்மியாக இன்னொரு ஆப்பில் கொடுக்குறாங்க. இல்லை வந்து கொஞ்சம் டிலே ஆகுது, டிராஃபிக்கில் கண்டிப்பாக டிலே ஆகும், நம்ம சொன்னாலுமே புரிஞ்சிக்க மாட்டாங்க, எல்லா ஆப்லேயும் புக் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம கிட்ட போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேன்சல், நம்ம போய் ஏமாந்து தான் வர மாதிரி இருக்குது. டக்குன்னு கேன்சல் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம கேட்டாலும் நீங்கள் வர டைம் ஆகுது, இல்லை எங்களுக்கு ஆல்ரெடி ஆட்டோ வந்துருச்சு, ஸோ இந்த மாதிரி ரீசன் எல்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் இதுக்கே கேட்டிருக்கோம், ஏன் நீங்கள் அதுக்கு அத்தனை இது பண்ணுறீங்க, ஏன்னா ஒன்று யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா அப்படின்ற மாதிரினா எங்களுக்கு எது இதுவாக இருக்கோ அதை தான் நாங்கள் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க ரீசன் சொல்கிறாங்க. ஸோ ஒரே ஆப்புன்னு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒரு ஆர்டர் தான் வரும் அப்படின்ற ரீசனில் போயிடும், கேன்சலேஷன் வராது. ஸோ எங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டா நாங்கள் எக்ஸ்ட்ராவும் கேட்க போகிறதில்ல, ஏன் கம்மியாக குடிக்கிறீங்கன்னா அவங்களும் கொஸ்டின் பண்ண போகிறதில்ல. கரெக்டான இது நான் எதுவுமே தேவையில்லை, இதுதான் அமௌண்ட்டு, கிலோமீட்டருக்கு இவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்டா கரெக்டாக இருக்கும். கவர்மெண்ட்டே நம்ம இந்த ஆப்பை அவங்களும் ஆரம்பித்தாங்கன்னா இது வந்து ஓலா ஊபருக்கெல்லாம் யாரும் போகிறது கிடையாது இதுங்களா. அதனால கவர்மெண்ட்டு இதை பார்த்து நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். இல்லை அது இப்போது சாதாரணமாக இப்போ இது ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரன் வந்து இது பண்ணுறான். இது நம்மளுக்குன்னு ஒன்று சொந்தமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் பெனிஃபிட்டும் இருக்கும். அதில் சார்ஜும் கொஞ்சம் கம்மியாகும். இந்த எவ்வளோ பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்லாம் போட்டு பிடிக்கிறாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு மிச்சமாகும்ல. சென்னையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ நான் இப்போ நிற்கக்கூடிய இந்த இடத்த பார்த்தீங்கன்னாவே ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு தான். இங்கே வந்து பல ஆட்டோக்கள் ஓட்டுநர்களே இல்லாமல் வந்து ஆட்டோ ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆட்டோ ஸ்டாண்டில் இந்த மாதிரி தான் வந்து வெறும் ஆட்டோக்கள் நிற்குது. ஏன்னா ஓட்டுநருக்கு யாருமே ஆட்டோ ஓட்டுறதுக்காக வரலை. ஸோ அப்படி இருந்துமே வந்து சிலர் ஆட்டோ ஓட்டுறவங்க கிட்ட தான் நம்ம இன்றைக்கி பேட்டி எடுத்திருந்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக வந்து சேரலையா. ஸோ அவங்களுடைய மன்ற சார்பிலையும் அவங்களுடைய சங்கத்தோட சார்பில் வந்து எங்கே இருக்கணும் நீங்களும் போராட்டத்தில் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுமே இந்த போராட்டத்தில் ஈடுபட தயாராக இருக்காங்கன்னு நமக்கு தெரிவிச்சிருக்காங்க.